Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உங்கள் லவ்டு ஒன் இந்த கனெக்ஷன்ல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா இல்லையா, அப்படி அவங்க மூவ் ஆன் பண்ணலைன்னா அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க ஏன் மூவ் ஆன் பண்ணலைன்னு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாட்ஸ் ரியலி கோயிங் ஆன், அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க லைஃப் எப்படி இருக்குது, வை உங்கள் லவ்டு ஒன் தாட்ஸ் கீப் சர்க்கிளிங் யூ அகெயின் ஏன் அவங்க தாட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. டுடே நைட் ஐ எம் கோயிங் டு ரிவீல் த ட்ரூத். லெட்ஸ் சி. ஸோ டேக் அ டீப் பிரீத், திங்க் அபவுட் திஸ் பர்சன். உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிக்கோங்க. Say this person name 3 times. 1, 2, 3. Okay, got it. Jumping cards. Oh God, you get the lovers. This person could be Gemini, Aquarius, Libra, Pisces, Cancer, Scorpio, and then a Leo. ஃபர்ஸ்ட்லி நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸை எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்ம கவர் பண்ணலாம். ஃபீலிங் தேர் எனர்ஜி. ஃபர்ஸ்ட்லி சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது, அவங்க உங்ககிட்ட பேசுகிறது ரியல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நோ கான்டாக்டில் அவங்க ஜஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. தட்ஸ் வை உங்கள் லவ்டு ஒன் பிஹேவ் பண்ணுறது, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அவங்க உங்ககிட்ட பேசுகிறது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலை. உங்கள் லவ்டு ஒனுக்கும் தெரியும் அவங்க ஆக்டிங் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலைன்னு. சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பிஃபோர். ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னா, இந்த பர்சனுக்கு ஃபியர், ஹெசிடேஷன், இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அண்ட் கன்ஃபியூஷன், ஓவர் திங்கிங். They are watching you secretly. இந்த பர்சன் உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த பர்சனுக்கு இவங்களுக்கு தெரியணும் நீங்கள் ஸ்டில் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, லவ் பண்ணுறீங்களா, மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்டேட் பண்ணுறது, உங்கள் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ், ப்ரொஃபைல், சம்திங், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது எல்லாமே இந்த பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. பட் இந்த பர்சன் வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க வாட்ச் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிது. தட்ஸ் வை இந்த பர்சன் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. Even they are busy, silent, acting distant, but they have to sending small signal. For example, உங்கள் லவ்டு ஒன்னோட மெமரிஸ், ஒரு மெமரிஸ் மட்டும் சடன்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு மெமரிஸ் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் லவ்டு ஒன் ஸ்மால் ஹேபிட்ஸ் உங்கள் மைண்டில் வருது. ஆக்சுவலி நீங்கள் அந்த ஒரு மெமரிஸ் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கள சடன்லி, ஃப்ரீக்வெண்ட்லி, ரிப்பீட்டட்லி, சேம் உங்கள் லவ்டு ஒன்னும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்க மெமரிஸ் தான் அவங்களும் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் லவ்டு ஒனுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்கும்ல, அந்த மெமரிஸ் தான் அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் வை நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க, நீங்களும் அதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்மால் ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க, அவங்களுக்கும் உங்கள் லவ்டு ஒன் கிட்டே இருக்க ஹேபிட்ஸ் இருக்கலாம். அது பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் தாட்டில் உங்கள் லவ்டு ஒன் தான் வருவாங்க.
ஐம் ரைட். உங்கள் லவ்டு ஒன்னோட ஸ்மால் ஹேபிட்ஸ் கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு, டிஸ்டர்பிங் யூ. அது என்ன ஸ்மால் ஹேபிட்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட்ஸ் லைக் த ரெயின். இப்போ ரெயின் வரப்போ அந்த ரெயின் ட்ராப்ஸ் இருக்குல்ல, அந்த ரெயின் ட்ராப்ஸ் பார்க்குறப்போ உங்கள் லவ்டு ஒன் நேம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ரெயின் உங்கள் லவ்டு ஒன் நேம் ரிமெம்பர் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எவ்ரி ரெயின் ட்ராப் உங்கள் லவ்டு ஒன் உங்களை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஹெவினஸ், சடன்லி ஹெவியாக இருக்கும், சடன் ஸ்ட்ரெஸ், அவங்க ஃபேஸ். நீங்கள் நேச்சர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த நோ கான்டாக்ட், இந்த செப்ரேஷன். நீங்கள் ரெயின்போ பார்க்குறப்போ, சன்செட், சன்ரைஸ், பீச், மூன், இது எல்லாமே பார்க்குறப்போ உங்கள் லவ்டு ஒன் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சம்திங் அந்த ஒரு மெமரிஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கும். அந்த ஒரு மெமரிஸ் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குல்ல, அந்த மெமரிஸ் வந்து உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் வை அந்த ஸ்மால் சிக்னல் உங்ககிட்ட வருது. இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெவியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஹெவினஸ் உங்கள் லவ்டு ஒன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரெய்னி டேஸில், ரெய்னி டைமில் உங்கள் லவ்டு ஒன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் லவ் டாக் அந்த பீரியடில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. டிசம்பர், நவம்பர், அக்டோபர் அந்த ஒரு பீரியடில். சேம் இந்த பர்சனுக்கு ரெய்னி டேஸ் பார்க்குறப்போ, ரெயின் பார்க்குறப்போ அந்த ஒரு பீரியட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது அவங்க விஷனில். லிட்ரலி திஸ் பர்சன் க்ரையிங் இன்சைட். அவுட் சைடில் இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரப்பானாக இருக்காங்க. ஈஸியாக இந்த பர்சனோட ஸ்ட்ரப்பான் வந்து இரைஸ் பண்ண முடியாது, ஃபேட் ஆகாது. வெரி ஸ்ட்ரப்பான். இந்த பர்சன் ஏன் ஸ்ட்ரப்பானாக சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னா அவங்க சர்க்கம்டென்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டுமே இந்த கனெக்ஷனில் இருக்குது. தேர் பேரண்ட்ஸ், தேர் ஃபேமிலி, சம்திங் எல்ஸ். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ஸ்டப்பானாக இருக்காங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகியிருக்கும் இந்த பர்சனோட பிஹேவியர் சேஞ்சஸ், இது இவங்க பிஹேவியர் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பர்சனோட பிஹேவியர் சேஞ்சஸ். கம்ப்ளீட்லி ட்ராமடைஸ். உங்கள் லவ்டு ஒன் வந்து உங்கள் மேலே அவ்வளோ கேரிங் இருக்கும். அண்ட் இப்போது இந்த பர்சன் வந்து கேரிங் இல்லாத மாதிரி, லவ் இல்லாத மாதிரி, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது பார்க்குறப்போ நீங்கள் வந்து லோ ஆகுறீங்க, டவுன் ஆகுறீங்க. இது என் பர்சன் இல்லைன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பர்சன் இந்த ஸ்ட்ரபான் விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இந்த பர்சன் இந்த ஸ்ட்ரபானை விடுவாங்க. பட் இட்ஸ் டேக் டைம். பாஸ்ட்டில் நீங்கள் பிளேஸ் விசிட் பண்ணியிருப்பீங்கள, நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்னும் அந்த பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கள, அந்த பிளேஸ் வந்து அகெயின் உங்கள் லவ்டு ஒன் அந்த பிளேஸ்க்கு போகிறப்போ, அந்த பிளேஸ் அவங்க கிராஸ் பண்ணுறப்போ அந்த ஒரு மெமரிஸ் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, ஹிட்டிங் ஹார்ட். அந்த பிளேஸ் அவங்க க்ராஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் அவங்க நார்மலாக இருப்பாங்க. க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தே காண்ட். ஹெவினஸ், எமோஷன்ஸ் ரைசிங். உங்கள் ஹாப்சன்ஸ் அவங்க லிட்ரலி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த பிளேஸில். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் ஸோ. நீங்கள் உங்கள் பர்சன் உங்கள் கூட இருக்க மாதிரி, நியர் மீ, அந்த ஒரு ஃபீல்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். சேம் உங்கள் லவ்டு ஒனுக்கும் அந்த மாதிரி தான். மிரரிங் ஈச் அதர். See this. Soulmate connection, soul tie. Beautiful. இந்த கனெக்ஷனோட எனர்ஜிஸே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க கமெண்ட்டில் அதை ஷார்ட்டாக டைப் பண்ணுங்கள். நானும் அதை பார்க்குறேன். யூ கைஸ் ஆர் ஃபீலிங் வித்தவுட் எனி வேர்ட்ஸ். யூ டோன்ட் நீட் வேர்ட்ஸ். ஐம் ரைட். உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நீட் இல்லை. அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் கூட நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க இந்த நோ கான்டாக்டில். ஐ திங்க் மேபி இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு ரைட் ஹைஸ் ஃப்ளிக்கர் ஆகிட்டுருக்கு.
I'm right. Still now in the connection break agala, unfinished love story. Yes. In the connection la what next? A reunion. Communication. Currently this person wants to talk to you. இந்த நோ கான்டாக்டில் கூட உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எமோஷ்னல் கனெக்ஷன் ரிமைன்ஸ். இது என்னன்னா, ஈவன் உங்கள் லவ்டு ஒன் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, சைலண்டில் இருக்காங்க, ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குது. பட் உங்கள் லவ்டு ஒன்னோட இன்னர் செல்ஃப் இருக்குல்ல, எமோஷ்னல் சைடு, ஸ்டில் உங்கள் லவ் பாண்டிங் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு, ஹோல்டிங் ஆன், ஸ்டில் கேரி பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க, நார்மலாக இருக்கீங்க அவுட் சைடில். இன்சைடில் நீங்கள் அப்படி இல்லை. எமோஷன்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, தண்டர் ஸ்ட்ராம், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு உங்கள் இன்னர் சைடு. சம்டைம்ஸ் ஓகேவாக இருக்கீங்க, சம்டைம்ஸ் லோ ஆகுறீங்க, சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங், நெகட்டிவிட்டி, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், மிக்ஸ்டு ஹோப். நீங்கள் மட்டும்தான் உங்கள் லவ்டு ஒன் ஸ்மைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐம் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் ரியலாக ஸ்மைல் பண்ணுறாங்களா இல்லை ஆக்ட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோ க்ளோஸ்டாக இருந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கூட. உங்கள் லவ்டு ஒனுக்கு தெரியும் தேர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் லவ்டு ஒன்னை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு. நீங்கள் தான் அந்த பர்சனை டீப் டவுன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கட் அண்ட் கிளியராக தெரியும் இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணலை, மூவ் ஆன் பண்ண சான்ஸே இல்லை, எங்கள் கனெக்ஷன் வந்து அவ்வளோ டீப், சோல்மேட், லைக் தட். தே ஷேர் திஸ் சீக்ரெட் வித் யூ. நிறைய சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னோட சீக்ரெட் டைரி. இந்த சீக்ரெட்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் திங்க், இந்த பர்சனோட லைஃப்பில் நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருந்திருக்கும், ஸ்டில் நவ் உங்களுக்கு தான் இருக்குது. இது உங்களுக்கும் தெரியும், உங்கள் லவ்டு ஒனுக்கும் தெரியும். தட் பாண்ட் தட்ஸ் நாட் வேனிஷ்ட் ஓவர் நைட். ஓவர் நைட்டில் இந்த கனெக்ஷன் வந்து வேனிஷ் ஆகாது, பிரேக் ஆகாது. யூ கைஸ் ஆர் நோ இட். இந்த கனெக்ஷன் வந்து ஆர்டினரி இல்லை. அகெயின் இந்த கனெக்ஷன் வந்து ரீயூனியன் ஆக போகுது. அகெயின் உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸ். நீங்கள் எல்லாமே இந்த நோ கான்டாக்டில் அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுனாங்க, உங்கள் சைலண்ட், அவங்க சைலண்ட், அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு, இது எல்லாமே உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க சூன், வெரி சூன். பட் ரீயூனியன் அண்ட் ஸ்ட்ரபோன் இது எல்லாமே வந்து இட்ஸ் டேக் டைம். பட் அவங்க ரியல் ஃபீலிங்ஸை அவங்க உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க இன் ட்ரீம், சயின்ஸ், யூனிவர்ஸ், அந்த மாதிரி ஒரு வேல அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்னும் ஃபிசிக்கலி டிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, பட் எமோஷ்னலி, சோல்ஃபுல்லி நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்னும் டிஸ்டன்ஸில் இல்லை, க்ளோஸ் டு த ஹார்ட். எவ்ரி தாட்ஸ், எவ்ரி மெமரிஸ், this person holding, see this person still holding on. உங்கள் லவ்டு ஒன் வந்து அவுட் சைடில் அவங்க வாக் அவே பண்ணலாம், பட் அவங்க வாக் அவே பண்ணலை, அவங்க அவுட் சைடில் வாக் அவே பண்ணிட்ட மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்சைடில் இந்த பர்சன் ஓவர் கம் இந்த கனெக்ஷன்லேருந்து பண்ணலை, மூவ் ஆன் பண்ணலை. அவுட் சைடில் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த கனெக்ஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க, மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அண்ட் சிஸ்டர் இஷ்யூஸ், மதர் இஷ்யூஸ், ஃபாதர், அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதில்
இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்து பிடிக்கல. தட்ஸ் வை உங்கள் லவ்ட் ஒன் ஹார்ட் வந்து இந்த சைலன்ஸில் கூட பேசிட்டு தான் இருக்குது. இது நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா திஸ் இஸ் நாட் யுவர் ரீடிங். ஐ எம் கெட்டிங் த வேர்ட் ஹே மை லவ். கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டட்லி உங்கள் லவ்டு ஒன் இந்த ஒரு வேர்டை உங்ககிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹே மை லவ். ஆர்எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் இந்த நோ கான்டாக்டில் உங்கள் ஸ்மால் திங்ஸ் கூட ரிமெம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா த டேட், த ஜோக், த லிட்டில் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் இருக்கும்ல உங்கள் லவ்டு ஒனுக்கும் உங்களுக்கும், அந்த ஒரு டே நிறைய ஃபன்னி டாக்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஜோக்ஸ் மட்டும் இந்த நோ கான்டாக்டில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் தென் உங்கள் ஸ்மால் ஹேபிட்ஸ், வே ஆஃப் டெக்ஸ்டிங், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற வே, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டைல், நீங்கள் கால் பண்ணுற டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 7 o'clock ஈவினிங் உங்கள் லவ்டு ஒனுக்கு கால் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் பார்க்குறப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த நோ கான்டாக்டில் உங்கள் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைமில் நான் என் லவ்டு ஒன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸ்டார்டட் திங்கிங். See this, their eyes still searching you, only you. அகெயின் உங்களை மீட் பண்ண மாட்டாங்களா, அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்களான்னு அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. லாங்கிங், சர்ச்சிங் யூ. உங்கள் லவ்டு ஒன் லவ் லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட். உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, டாக்கட்டிவாக இருந்திருப்பாங்க. அதர்ஸ் கூட அவங்க இன்ட்ரோவர்ட். திஸ் பர்சன் ஸ்க்ரோலிங் யுவர் பிக்சர்ஸ், உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் சேட்ஸ் உங்கள் லவ்டு ஒன் ரீட் பண்ணுறாங்க அண்ட் பார்க்குறாங்க. உங்கள் லவ்டு ஒன் எவ்ரி டைம் இதை பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் மட்டும் இந்த பர்சனுக்கு ஹெவியாக இருக்கும் உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, உங்கள் சேட் ரீட் பண்ணுறது. எவ்ரி டைம் ரீட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மட்டும் ஒரு ஃபீல் இந்த பர்சனுக்கு இருக்கும், ஹெவியாக இருக்கும். லைக் மைல்ட் செஸ்ட் பெயின், லெட்டர் HGLMVUB and yes, month December, June, October and July and April. Moving on versus heart connection. இது என்னன்னா மூவிங் ஆன் தட்ஸ் நாட் ஆல்வேஸ் மீன் இந்த பர்சன் வந்து இந்த நோ கான்டாக்டில் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க டேட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு நியூ லவ், நியூ ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்டர் ஆகிட்டாங்க, இந்த பர்சன் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. நாட் லைக் தட். உங்கள் லவ்ட் ஒன் அவுட் சைடில் தான் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க, இன்சைடில் அவங்க மூவ் ஆன் பண்ணலை. சோல் கனெக்ஷன் இட்ஸ் நாட் இரேஸ்ட். சோல்மேட் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த சோல் கனெக்ஷன் வந்து இரேஸ் ஆகலை, இரேஸ் ஆகாது. இந்த பர்சனோட மைண்டு வந்து இட்ஸ் ஓவர், இந்த கனெக்ஷன் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கனெக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆயிடுச்சு, இந்த சிச்சுவேஷன் ஓவர் ஆயிடுச்சுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணலை. உங்களை அப்படி உனக்கு தெரியும் அவங்க மூவ் ஆன் பண்ணலைன்னு. பட் சம் சிச்சுவேஷன், சர்க்கம்டான்ஸ், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ், தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து இப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 12/29/7/15 and third birth year 2021, 1995, 1997 and 2000 and 1999. உங்கள் லவ்ட் ஒன் உங்கள் வாய்ஸை மிஸ் பண்ணுறாங்க. ஏன் உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க நெகட்டிவாக இருக்கப்போ, சம்திங் இந்த பர்சன் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்போது உங்கள் வாய்ஸ் வந்து இந்த பர்சனை வந்து காம் பண்ணியிருக்கு, கூல் டவுன் பண்ணியிருக்கு. கரண்ட்லி இந்த பர்சன் உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பர்சன் லைஃப்பில் நீங்கள் சன்ஷைன் மாதிரி, அவங்க லோன்லியாக இருக்கப்போ உங்கள் லைட் இந்த பர்சனை வந்து மேக்கிங் ஹாப்பி. யூ ஆர் தேர் டீப்பஸ்ட் ஹாப்பினஸ். ஓகே காய்ஸ்,
இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டேக் கேர். பை வித் லவ் அண்ட் லைட்.